ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா சிவகாசியில இருக்கிற ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இந்த காலேஜ் இப்போ அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026க்கு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்ல A+ கிரேட் வந்து வாங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? தென் அது இல்லாம ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாமே இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, என்ன கோர்ஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு ஃபுல்லா பார்க்க போறோம். யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன்ல இருந்துச்சு. அது டீட்டெயிலா இந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்னென்ன டீடைல்ஸ்ல வெப்சைட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியில இருக்கு. இதோட வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு anjac.edu.in. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அட்மிஷன் 2026 அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணி அட்மிஷன் பேஜ் உங்களுக்கு போயிடும். நீங்க இது அட்மிஷன் பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இன்ஃபார்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போட்டோ என்ன சைஸ்ல இருக்கணும், சர்டிபிகேட் என்னென்ன சைஸ்ல இருக்கணும், இதெல்லாம் டீடைல்ஸ் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போர்ட்டல்ல ஓப்பன்ல இருக்கு. ஃபுல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, இதுல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் மொபைல் நம்பர்ல ஒரு வெரிஃபிகேஷன்ஸ் போகும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்க டெக்னிக்கல் ஹெல்ப்புக்கு நீங்க சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயிலும் நீங்க கொடுத்துருக்காங்க. புக்கிங் ஹவுஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்க டீடைல்ஸ். இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராமா உங்களுக்கு பார்க்கும்போது எய்டட் ப்ரோக்ராம்ல BA Economics, BSc Mathematics, BSc Physics, BSc Chemistry, BSc Botany, BSc Zoology, then BSc Physical Education, Health Science, Health Education and Sports இருக்கு. then BSc Computer Science இருக்கு, BCom and BBA. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம்ல இருக்கு. எய்டட் ப்ரோக்ராம்ல பிஜியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSc Mathematics, MSc Physics, MSc Chemistry, MSc Botany, MSc Zoology, MCom and MA தமிழ் வந்து இருக்கு. தென் பிஜி செல்ஃப் ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BA Tamil, BA English, BBA, then BBA Logistics, then BCom Computer Application, BCom Corporate Secretaryship, BCom E-commerce, then BCom Professional Accounting, BCom Cost and Management Accounting, then BSc Physical Education, Health Science and Sports, then BSc Visual Communication, then BSc Data Science, then BSc Computer Science, then BBA, then BSc Microbiology, then BSc Biotechnology. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜியில் செல்ஃப் ஃபைனான்சிங். அண்ட் பிஜி செல்ஃப் ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MA இங்கிலீஷ், MA எக்கனாமிக்ஸ், MCA, தென் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் MSc டேட்டா சயின்ஸ், MSc பயோடெக்னாலஜி, MSc மைக்ரோபயாலஜி, தென் MCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரிங்களா? இந்த கோர்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பிசிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பாய்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்ப் டெஸ்க் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அட்மிஷன்ஸ்க்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, தென் பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க, பஸ் காலேஜ்க்கான இந்த இன்சார்ஜோட நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரெண்டுத்துக்கான இன்சார்ஜஸோட நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இதுல வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அடுத்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க வந்து கேப்சா கூட சைன் இன் பண்ணணும். நீங்க நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்காங்க. அப்ளை எந்த ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். யூஜி ப்ரோக்ராமா பிஜி ப்ரோக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ. சரிங்களா? நீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்க நேம், மொபைல் நம்பர், நீங்க மெயில் ஐடி, தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க கண்டினியூ ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. கேப்சா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு. அதை கொடுத்து நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா தென் அதுக்கப்புறம் நீங்க சைன் இன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதுதான் உங்களுக்கு பார்க்கறதா இருக்கும். கேப்சா கொடுத்து நீங்க சைன் இன் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் டெக்ஸ்ட் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் டெக்ஸ்ட் நீங்க கோத் பண்ணலாம். ஹாஸ்டலுக்கான பாஸ்போர்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் அட்மிஷன் பாஸ்போர்ட் டெக்ஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 12 பேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆன்டி வாங்கி ஹெல்பிங் நம்பர், எல்லா காலேஜ் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 1963 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சிவகாசியில. என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இதுல வந்து கோர்சஸ்ல என்னென்ன
ஒவ்வொரு கோர்சஸ்லையும் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜி கோர்சஸ்க்குமே சரி என்னென்ன அடிஷனல் வேல்யூ ஆடட் கோர்சஸ் கொடுக்குறாங்க இந்த தகவல்லாம் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் ப்ரோக்ராமே அந்த காலேஜஸ்ல ஒவ்வொரு இதுக்குமே அவங்க கொடுக்குறாங்க. அதை பத்தி தகவலை அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க தனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமே அவைலபிளா இருக்கு. நீங்க அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதான் ஒரு பாஸ்போர்ட்ல இதுல ஃபீஸ் டீடைல்ஸை பத்தி எதுவும் இதுல மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஹாஸ்டலோட இதுலயுமே இருக்கு. ஓகேங்களா? தென் இதுல பாத்தீங்கன்னா அகாடமிக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல்ஸ் தான் இருக்கு. வெப்சைட்ல அவைல் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஃபீஸஸ்க்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்க்கு என்ன, ரெகுலர் ஃபீஸஸ்க்கு எய்டட் ப்ரோக்ராம்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் டீடைல்ஸ் ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் தான் உங்களுக்கு தனித்தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர், ஸ்காலர்ஷிப் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யூஜி கொடுக்குறாங்க, பிஜிக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. தென் ஐகேஎஸ்சியோட பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா தகவலுமே உங்களுக்கு வெப்சைட்ல நல்ல ஷார்ட்டா நல்லா டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? தென் இந்த காலேஜோட அலுமினியம் பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அலுமினி அந்த டீடைல்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. டெஸ்டிமோனியல்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுல லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. இது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனால உங்களுக்கு வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 வீக் வந்து டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருக்கும். நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க. 12th ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க மார்க்ஸ் என்ட்ரி பண்ணா போதும். சிவகாசி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மதுரை ரீஜன்ல இருக்கிறவங்க ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம அடுத்து எந்த காலேஜ் தகவல் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காலேஜ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.